ஒரு படத்துல ஒரு ஸ்கேம் இருக்கலாம், 2 ஸ்கேம் இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளோ ஸ்கேமா? இந்த படத்துல ஸ்கேம் இல்லைங்க, ஸ்கேம்ல தான் இந்த படமே இருக்கு. என்ன படம் சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரீசெண்டா நம்ம டைரக்டர் ஹரிஷ் துரைராஜோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆக போற கான் சிட்டி படத்தோட பிரீமியர் ஷோக்கு தான் நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர்ற ஹீரோவோட ஸ்டோரி உங்கள நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகுங்க. ஏன்னா நம்ம ஹீரோ எக்கச்சக்கமான கடனை வாங்கி லோக்கல் ஃபைனான்ஸ், ஆன்லைன் ஃபைனான்ஸ் எல்லாத்துலயும் கடனை வாங்கி கட்டுறதுக்கு ரொம்ப அவஸ்தப்படுறாரு. அர்ஜென்ட்டான ஒரு பண தேவை இருக்கு. இதே மாதிரி யோகி பாபுக்கும் அவங்க அம்மா வடிவுக்கரசிக்கும் ஒரு அர்ஜென்ட் பண தேவை இருக்கு. இவங்க ஆளாளுக்கு ஒரு ஸ்கேம் ஒன்று பண்றாங்க. சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஹேனாபன் தனியா ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்கேம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காமெடியா இந்த ஸ்கேம்லயே போயிட்டு இருக்குங்க. செகண்ட் ஹாஃப்ல இந்த ஸ்கேம் எல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க. அது அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. குறிப்பா இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் செம்ம என்டர்டெய்னிங்கா கொண்டு போனாங்க. அதுவும் யோகி பாபுக்கும் நம்ம வடிவுக்கரசிக்கும் இருக்கிற காம்போ பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. 2 பேருக்கும் இவங்க காம்பினேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம டிவி கணேஷ்க்கும் அர்ஜுன் தாஸுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட காம்போவும் செமையா இருந்துச்சு. டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு என்டர்டெய்னிங்கான படங்க. இந்த வீக்கெண்ட்ல உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சு ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கான் சிட்டி படத்தை தியேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் ஃபேமிலியோட போனீங்கன்னா செமையா என்ஜாய் பண்ணலாங்க.